நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தேர்தல் பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டுட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ திடீர்னு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வேட்பாளருக்கான விருப்ப மனு தாக்கல் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுல இல்ல அப்படிங்கிறதுனால கட்சி தலைமை அதிருப்தியில இருக்காங்களாம். இது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சியினருமே தீவிரமான தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அதுல மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விருப்ப மனு தாக்கல். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் வந்துட்டு அவங்களுக்கான வேட்பாளருக்கான விருப்ப மனு தாக்கலை வந்துட்டு இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகமும் இந்த விருப்ப மனு தாக்கல் தொடர்பா அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வந்துட்டு அந்த கட்சியோட பொது செயலாளர் புஷி ஆனந்த் வந்துட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுல புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த விருப்ப மனு தாக்கல் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் அந்த கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா அந்த படிவங்களை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. அதாவது இந்த விருப்ப மனுவை வந்து பெற்றுக்கிட்டு போனாங்க. ஆனா அதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கான விருப்ப மனு பெறுவதற்கான தொகையா 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி அந்த விருப்ப மனுக்களை நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. அதாவது 234 தொகுதியிலேயுமே போட்டியிட விருப்பம் உடையவங்க வந்துட்டு விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி வந்துட்டு எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. ஆனா இப்போ அதுலதான் ஒரு சட்ட சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு விருப்ப மனுக்களை வாங்கிட்டு போனாங்க. ஆனா இப்போ விருப்ப மனுக்கள் வந்துட்டு திரும்பி வந்த விஷயம் வந்து கம்மியா தான் இருக்குது. வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆனா திருப்பி அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தவங்க வெறும் 500 பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு தொகுதிக்கு 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வாழ்க்கையில கொஞ்சம் பின்னடைவா பார்க்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, இது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தல்ல வந்துட்டு விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதா வந்து அறிவிச்சிருக்காரு. யார் கூடயுமே கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கொள்கை எதிரிகள் யாரு, யாரை வீழ்த்தணும், எதுக்காக நாங்க ஆட்சிக்கு வரோம், மக்களுக்கு நல்லது பண்ண போறோம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்களுக்கு வந்து விருப்ப மனுக்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்தவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு வெறும் 500 என்ற எண்ணிக்கையில தான் இருக்குது. இதனாலதான் விஜய் வந்து ரொம்பவே அதிருப்தியில இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ மத்த அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, மற்ற கட்சியினர் வந்துட்டு காலங்காலமா வந்து அரசியல்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த தேர்தல் போட்டியிடறதுக்கு வந்து முனைப்பு காட்டுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. என்ன அப்படிங்கிறதுக்கு ரீசனுமே சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல ஆயிரம் பேர் வந்துட்டு இந்த விருப்ப மனுக்களை வாங்கிட்டு போனாங்க. ஆனா இந்த விருப்ப மனு வாங்குறதுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தணும். இதுக்கு அப்புறமா விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர் வந்துட்டு வைப்பு தொகையா 10,000 ரூபாயில இருந்துட்டு அந்தந்த தொகுதிக்கு ஏற்ப 50,000 ரூபாய் வரைக்கும் செலுத்தணுமா. இதனாலதான் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை வந்துட்டு நிறைய பேர் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. எல்லாருமே அந்த அளவுக்கு தொகை இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்பதான் புது கட்சி அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நிறைய பேர் கொடுக்கல அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ திமுக, அதிமுக கட்சியினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தொகுதியில போட்டியிடுறதுக்கே 100ல இருந்து 200 பேர் வரைக்கும் போட்டி போடுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல மந்தமான சூழ்நிலை தான் நிலவுது. 2 பேர் தான் போட்டியிடக்கூடிய நிலைமை வந்து வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களால எப்படி அந்த தொகையை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பா இருக்குமா, அதாவது இவங்களுக்கான ஒரு புரிதல் சரியா இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இவங்க விதிக்கக்கூடிய நிபந்தனை, அதாவது இந்த தேர்தலுக்கான செலவுகளையே அவங்களே எடுத்துக்கொள்ளணும், அதாவது வேட்பாளர்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களால அது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே இருக்கிறதுனால யாருமே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம
தகுதியான வேட்பாளர்களை கண்டறிவதில் வந்துட்டு தெளிவின்மை இருக்கு. அதே நேரத்துல இந்த தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்ற கட்சியோட வேட்பாளர்களோட போட்டியிடுறதுக்கான ஒரு தைரியம் இல்லை. அதாவது அந்த அச்சம் காரணமா தான் நிறைய பேர் வந்து போட்டியிடல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமானது எப்படின்னா, விஜய் வந்து தனித்து போட்டி அப்படின்றதுனால வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தயக்கம் தான் இதுக்கான காரணமா சொல்லப்படுது. இதனால விஜய் வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது தொடர்பா நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா மற்ற வேட்பாளர்கள், அதாவது விருப்ப மனு கொடுக்கிறவங்களை வர வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம், அதாவது நம்ம வந்து தனித்து போட்டியிடுவதா அறிவிச்சிட்டோம், அதுக்கான அடுத்த கட்ட வேலையை என்ன பண்ணலாம், அதாவது ஒரு காலக்கெடு கொடுத்திருந்தாங்க. அந்த காலக்கெடுக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில கம்மியான பேர் மட்டும்தான் இந்த விருப்ப மனுவை வந்து கொடுத்திருக்காங்க. இதனால பார்க்கும்போது இவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு சில விஷயங்களை வந்து நிபந்தனைகளை வந்து தளர்வு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து முடிவு செஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. எது எப்படி இன்னும் ஏப்ரல் மாசத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க தேர்தல் வேலைகள்ல என்னென்ன பண்ண போறாங்க, அதாவது முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. விஜயோட முதல் தேர்தல் தான் இந்த சட்டசபை தேர்தல். இதுக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த விருப்ப மனு தாக்கலே கம்மியா இருக்கக்கூடிய நிலையில இவங்க வந்து தேர்தலை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இதனால விஜய் வந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, இது தொடர்பா என்னென்ன ஆலோசனைகளை நடத்த போறாரு, ஒரு வழியா இதெல்லாம் சமாளிச்சு எப்படி தேர்தல் சந்திக்க போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சினிமாவில விஜய்க்கு வந்து நிறைய ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. இவங்களோட ரசிகர்கள் பட்டாளம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ரசிகர்கள் பட்டாளம் விஜய்க்கு அப்படியே ஆதரவா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கான மவுசு குறையல அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஆனா இவர் சந்திக்க போற முதல் தேர்தல்ல எப்படி இந்த ஆதரவுகளை எல்லாம் வாக்குகளா மாற்ற போறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியா இருந்தாலும், இப்போ விருப்ப மனுவை இவ்வளவு ஒரு தளர்வான நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே நிறைய மற்ற எதிர்கட்சியினர் வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு, இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலை எப்படி விஜய் கையாள போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டோம்னா நிறைய மாநாடுகள் நடத்தினாரு. ஆனா அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த சோதனையா கரூர் சம்பவம் வந்து நடந்துச்சு. எதிர்பாராத விதமா 41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இதுக்கப்புறமா இப்ப சேலத்துல நடந்த ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்துல கூட சூரஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்து உயிரிழந்திருந்தாரு. இதுவுமே பேசு பொருளா மாறி இருந்துச்சு. விஜய் போகக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டங்கள், அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்துல வந்துட்டு நிறைய விதமான சேதங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க. தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாம் உடைச்சு எரிஞ்சிட்டு வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் விஜய் என்னவா ஆக போறார், அவர் சொன்ன மாதிரி ஒரு வேளை அவர் வந்து சிஎம் ஆக போறாரா, இல்ல அப்படின்னா ஒரு சில தொகுதிகள்லயாவது வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.